பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ரிசல்ட் வருமா வராதா அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் நமக்கு இப்போதைக்கு தெரியும். ஏன்னா வந்து நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்லேருந்து ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் ரிசல்ட்ஸ் வீடியோஸ்லாம் போட்டு ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் என்ன மாதிரி ரிசல்ட் வரும், எப்போலேருந்து ரிசல்ட் வரும், ஸோ எத்தனை நாளைக்கு கழிச்சு ரிசல்ட் வரும், அது மாதிரி எல்லாமே நம்ம வந்து நம்ம வீடியோவில் வந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து டே பை டே வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ லைவாக வந்து ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வந்து எக்ஸாம்பிள் வந்து நான் தான், ஓகேங்களா. ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லமே க்ரோத் வந்துருக்கு, ஓகேங்களா. இப்போ வந்து லேடிஸ்க்குலாம் வந்து டவுட் இருக்கும், எங்களுக்கு ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியுமா, முடி கொட்டிச்சுன்னா அந்த முடியை வந்து திருப்பி வளர வைக்க முடியுமா அப்படின்னு நிறைய டவுட் இருக்கும். எனக்கே நிறைய பேர் கால் பண்ணி கேட்டிருக்காங்க, ப்ரோ இது எப்படி ப்ரோ பண்ணுறது, ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் முடி நல்லா வருமா, இல்லை சொல்லுங்கள், ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் எங்களுக்கு பண்ண முடியுமா, இல்லை வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா, முடி கம்ப்ளீட்டாக கொட்டிடுச்சு இதுக்கு ஏதாவது வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படிலாம் கேட்பாங்க. நான் வந்து அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து முடி வந்து கலக்கமாக இருக்குது, இல்லை வந்து கொஞ்சம் முடி வந்து ஸ்ட்ரென்த்தன் இல்லாமல் இருக்குன்னா ஒரு பிஆர்பியோ இல்லை வந்து ஜிஎஃப்சியோ இல்லை வந்து இப்போ வந்துருக்குல்ல பிளாட்டில் இல்லை புதுசாக இப்போ வந்துருக்குல்ல, ஸோ எஸ்பிஎல் சோனிகேட்டட் பிளாட்லெட் லைசென்ஸ். ஸோ இதை வந்து நம்ம ஹச்எஸ்என் கிளினிக்கில் வந்து ரொம்ப காஸ்ட் கம்மியாக பண்ணுறாங்க கம்பேர்ட் டு மதர் கிளினிக்ஸ். ஏன்னா எஸ்பிஎல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட் அதிகமாக இருக்குது. ஏன்னா அதை மேக் பண்ணுறதுக்கான மிஷின் இருக்கும்ல, ஸோ பிஆர்பி ஜிஎஸ் மேக் பண்ணுறது ஒரு மிஷின் இருக்கும், அதே மாதிரி இது மேக் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் இருக்கும். ஸோ இது காஸ்ட் வந்து பயங்கர காஸ்ட்லி. ஸோ அதனால் வந்து மற்ற கிளினிக்லாம் வந்து இதை காஸ்ட் அடிக்கும் எஸ்பிஎல் பண்ணுறதுக்கு, இங்கே வந்து ஹச்எஸ்என் கிளினிக் கம்மி. நான் இது மக்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணுறது இது தான். முடி கலக்கமாக இருக்குது, இல்லை முடி வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்குன்னா பிஆர்பியோ ஜிஎஃப்சியோ சோனிகேட்டல் பிளாட்லெட் லைசென்ஸ் எஸ்பிஎலோ பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லுவேன். பெண்களுக்கும் அதே தான் சொல்லுவேன், சரிங்களா. போய் டாக்டரை ஃபஸ்ட்டு பாருங்கள். ஒன் டு ஒன் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணும்போது தான் வந்து ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் வந்து உங்களுக்கு பண்ணலாமா, இல்லை வந்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்தாவே வந்து உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் ஓகேவாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். கிளினிக் டேட்டில் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், டிஸ்பிளே நம்பர் கொடுத்துருக்கேன், வேணா எடுத்து யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு லேடி வந்து ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கம்ப்ளீட்டாக ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ செம்மையான ரிசல்ட்டு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து முடி கலக்கமாகவோ இல்லை வந்து ரொம்ப முடி ஸ்ட்ரென்த்தன் இல்லாமல் இருந்தாலும் நிறைய கேப் இருந்தனால அந்த கேப்பில் வந்து ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு கேப்பில் எப்படி ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஸோ இது வரைக்கும் ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் அவங்க அந்த லேடிக்கு பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபோட்டோஸ் அவங்க பார்த்தாவே தெரியும், இது வரைக்கும் அந்த லேடிஸ் வந்து ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது இடம்லாம் பார்த்திங்கன்னா வந்து அது எப்படி இருந்தது, ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ டே பை டே மந்த் பை மந்த் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வீடியோ சைடில் வந்து ஓடும், அதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு எப்படி வந்து கம்ப்ளீட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத். ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மாதிரி எப்படி இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது எப்படி இருந்தது, ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த க்ரோத் எப்படி வந்தது, ஸோ கம்ப்ளீட் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு ஃபைனலாக ஒரு வீடியோ ஃபோட்டோ வரும், பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது வந்து நம்ம எதுக்கு போஸ்ட் பண்ணுறோம்னா, நம்ம வீடியோவில் வந்து நிறைய வந்து ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பற்றிய வீடியோஸ், தாடி வந்து ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் வளராத வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். பெண்களுக்கு லேடிஸ்க்கு ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் வருமா வராது இப்போ தான் ஒரு வீடியோ போடுறோம். ஸோ பெண்களுக்கும் ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் முடி வளரும். இப்போ இந்த வீடியோஸில் நீங்கள் இந்த ஃபோட்டோஸில் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் வந்து முடியை வந்து அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக இல்லாமல் இல்லை இருக்குது, ஆனால் வந்து நிறைய கேப் இருக்குது. கொஞ்சம் கேப் கூட கிடையாது, இல்லை முடி வந்து ஸ்ட்ரென்த் இல்லாமல் நிறைய கேப் இருக்குன்னா என்ன பண்ணுவோம்னா, அந்த ஆல்ரெடி இருக்க முடிக்கும் பாதிப்பு வந்துடக்கூடாதுல்ல. ஸோ அதனால் வந்து இது வரைக்கும் தலையை வந்து ட்ரிம் பண்ணி ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ருக்காங்க. இப்போ இன்கேஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த முன்னாடி வந்து ஃப்ரண்ட் லைன் வந்து போயிடுச்சு, கம்ப்ளீட்டாக ஹேர் இல்லைன்னா உங்கள் ஹேரை வந்து ட்ரிம் பண்ண தேவையில்லை. அப்படியே வந்து அந்த கம்ப்ளீட்டாக பார்ட் ஆயிடுச்சுல, ஒரு முடிக்கு இந்த முடிக்கு நிறைய கேப் இருக்குது, அந்த கேப்லாம் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னா முடியை வந்து நீங்கள் ட்ரிம் பண்ணாமே வந்து ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்குமே பேக் சைட்லேருந்து எடுப்பாங்க, பேக் சைடில் இந்த முடியை தூக்கி விட்டுட்டு எந்த எடுக்கணுமோ அங்கே மட்டும் ட்ரிம் பண்ணிவிட்டு அதை எடுத்து அப்புறம் இந்த முடியை போட்டு மறைச்சிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இந்த லைன் போயிடுச்சுன்னு வச்சுங்க, இந்த லைன் கம்ப்ளீட்டாக ஃப்ரண்ட்டில் ஒரு லைன் போயிடுச்சு. ஏன்னா லேடிஸ்க்கு ஒரு லைன் இருக்கும், ஜென்ஸுக்கு வந்து எம் பேட்டர்னில் இருக்கும், லேடிஸ்க்கு வந்து இப்படி வளைவாக இருக்கும், சரிங்களா. அந்த லைன் வந்து அது பிரேக் ஆகிடுச்சு, ஒரு மாதிரி மேலே ஏறிச்சு, இந்த சைடில் ஏறிச்சு, ஒரு மாதிரி சைடில் 2 சைடில் இப்படி ஏறி நிற்கிது, ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது, இல்லை வந்து எங்களுக்கு பார்க்கவே எனக்கு பிடிக்கல, நான் வந்து ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ அந்த கேஸில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த இடத்துல பால்டாக இருக்குது, ரைட்டுங்களா. ஸோ அந்த லைனை கைட் பண்ணுறதுக்காக பண்ணும்போது உங்களுக்கு இந்த தலையை ட்ரிம் பண்ணலாம் பண்ண மாட்டாங்க. அதான் இந்த லேடிக்கு வந்து இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க, ரைட்டுங்களா. ஸோ இது வரைக்கும் பண்ணதில் இது வரைக்கும் அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக போகலை. ஸோ நிறைய கேப் இருக்கிறதுனால ஸோ அந்த இடத்துல மட்டும் தலையை ட்ரிம் பண்ணி அந்த எங்கெல்லாம் கேப் இருந்ததோ அங்கெல்லாம் ஃபில்லப் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. கேப் வந்து அதே வந்து கேப் வந்து பார்த்திங்கன்னா சின்ன கேப்பாக இருக்குன்னா தலையை ட்ரிம் பண்ணாமல் பண்ண முடியாது, ஓகேங்களா. அதே வந்து ரொம்ப கேப்பாக இருக்குது அப்படின்னா அது ஒரு முடிக்கு 2 முடிக்கு இவ்வளோ கேப் இருக்குது, இவ்வளோ கேப் இருக்குது, நல்லா கேப் இருக்குது அப்படின்னா அப்படியே கூட பண்ணுவாங்க. ஆனால் சஜஷன் என்ன அப்படின்னா, ஸோ இது வரைக்கும் ரொம்ப பெரிய ஏரியா முடி இருக்குது ஆனால் ரொம்ப கலக்கமாக ரொம்ப கேப் இருக்குது அப்படின்னா ட்ரிம் பண்ணி பண்ணுறது பெஸ்ட்டான ஒரு வேலை. ஏன்னா அவங்களுக்குமே வந்து கிளியராக தெரியும் எங்கே கேப் இருக்குது எங்கே கேப் இல்லைன்னு சொல்லிட்டு ட்ரிம் பண்ணிடுவாங்க.
இல்லை அப்படின்னா இந்த இடத்த வரைக்குமே உங்களுக்கு முடி போயிருக்கு, இல்லை இங்கே வரைக்குமே கம்ப்ளீட்டாக பாடாக இருக்குன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற முடியை வந்து ட்ரிம் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற போகிற இடத்துல தான் இந்த முடியை ட்ரிம் பண்ணுவாங்க. இல்லை உங்களுக்கு முன்னாடி இந்த லைன் முன்னாடி அடிபட்டுருக்கு, முன்னாடி வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக பால்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து அதுக்கு முன்னாடி முடி நம்ம ட்ரிம் பண்ண அவசியம் கிடையாது. ரைட்டுங்களா? இந்த லைனை கட் பண்ணால் போதும். ட்ரிம் பண்ணாமே, தலையை ட்ரிம் பண்ணாமே ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஓகேங்களா? இது வந்து ஹட்சன் கிளினிக்கில் பண்ண ஹேர் ட்ரான்ஸ்பிளான்டேஷன் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கிளினிக்கோட டீட்டெயில் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், வீடியோவில் சைட்லேயும் வந்து கீழே டிஸ்பிளேயில் போட்டிருப்பேன், எடுத்து யூஸ் பண்ணிக்கங்க. போய் அவங்கள்ட்ட உட்காந்து பேசுங்க, உங்களோட 1-to-1 போய் நான் அந்த கிளினிக்கில் பேசுங்க. இந்த பொண்ணுக்கு நல்லபடியாக ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவாங்க, எனக்கு நல்லபடியாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் உங்கள் டவுட்ஸை கேளுங்க. உங்களோட 1-to-1 போகும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் முடி கொட்டுறதுக்கு வந்து என்ன பிரச்சனை, ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமா, இல்லை வந்து பிஆர்பி, ஜிஎஃப்சி, எஸ்பியில் எடுத்தால் சரியாயிருமா அப்படி தெரியும். 1-to-1 போய் மீட் பண்ணுங்கள். மீட் பண்ணி டாக்டர்கிட்ட கேளுங்க, அவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணுங்கள், உங்கள் டவுட்லாம் கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓகே உங்களுக்கு பண்ணணும், ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சு அப்படின்னா, இல்லை உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, ஓகே இங்கே பண்ணால் நல்லா பண்ணுவாங்கன்னு சாட்டிஸ்ஃபை ஆகும்ல, நிறைய டவுட்ஸ் கேளுங்க, ஃபோட்டோஸ் ரிசல்ட்ஸ் கேளுங்க, எல்லாமே கேட்டு நல்லா உங்களுக்கு ரெடி பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட கேளுங்க, அவங்க பதில் சொல்லுவாங்க. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா இந்த கிளினிக்கில் போய் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், வெல்கம்.